அமெரிக்காவின் ஒரு எண்டில் இருந்து இன்னொரு எண்டுக்கு போகிற இந்த பெடலிங் ஃபார் ஃப்ரீடம் பயணத்துல நரேஷ்குமார் இப்போ எங்க இருக்கிறாரு? இத்தனை நாட்கள் கடந்து வந்த பாதையில அவர் சந்திச்ச சுவாரஸ்யமான நிகழ்வுகள் என்னென்ன? By Naresh Kumar's trekking. Day 3, Continental Divide. கொத்தடிமைத்தனத்தை ஒழிப்பதற்காக சென்னையை சேர்ந்த நரேஷ்குமார் யுஎஸ்ஏவின் ஓரிகான் சிட்டியிலிருந்து கடந்த மே 19ஆம் தேதி தன்னுடைய பயணத்தை தொடங்கினாரு. கிட்டத்தட்ட 30 நாட்களுக்கு பிறகு இப்போ நரேஷ்குமார் போலிவர் அப்படிங்கிற சிட்டியை தாண்டி அவருடைய டிராவலை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காரு. Day 14 started this morning at Lusk, Wyoming, Aero Bar, and keep going 1 mile at a time. But we are entering the good life because we are entering Nebraska. யார் இந்த நரேஷ்குமார்? இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம போன வீடியோவில் சொல்லியிருக்கோம். தெரியாதவங்க அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 6000 கிலோமீட்டர் போக வேண்டிய இந்த பயணத்தில் நிறைய கைண்டான இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. அதில் ஒரு சிலதை நாம் இப்போ பார்க்கலாம். மீட்டிங் சம்ஒன் வித் த சேம் மைண்ட் செட் அஸ் யூ அப்படிங்கிறது நமக்கு எப்போவாது தான் நடக்கும். அந்த மாதிரி நரேஷ்குமாருடைய இந்த பயணத்தில் வந்தவங்க தான் ஆண்டோனியோ அண்ட் லாரா. இவங்க அர்ஜென்டினால இருந்து அலஸ்கா வரைக்கும் பைசைக்கிள் ரைட் பண்ணுறாங்க. எதுக்காகனா வேர்ல்டு பைசைக்கிள் ரிலீஃபுக்கு ஃபண்டு ரைஸ் பண்ணுறதுக்காக. கைண்ட்னஸ் அப்படிங்கிறது இந்த டிராவலை பொறுத்த வரைக்கும் அந்த சைக்கிளுடைய பெயராக மட்டும் இல்லாமல் அவர் சந்திக்கக்கூடிய மக்கள் கிட்டையும் நிறையவே இருக்கு. கோல்ஃப் பால் சைஸில் பெஞ்ச ஆலங்கட்டி மலையிலிருந்து தப்பிச்சு தன்னுடைய பயணத்தை தொடர்ந்த நரேஷ்குமார் தண்ணி குடிக்க ஒரு கஃபேல நிற்கிறாரு. அந்த கஃபே ஓனர் இவர் டிராவலுக்கான இன்டென்ஷனை தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு பர்கர் அண்ட் ஃப்ரைஸ் கொடுத்துருக்காரு. முக்கியமாக பில் கொடுக்குறப்போ பெய்ட் அப்படின்னு எழுதி கொடுத்துருக்காரு. அதாவது எந்த காசும் வாங்கலை. பில்லில் பெய்டுன்னு எழுதியிருக்கிறத பார்த்த நரேஷ்குமார் ஆச்சரியத்தோட அந்த கெஃபே ஓனரை பார்க்குறப்போ அந்த ஓனர் சின்னதாக கண்ணடிச்சிட்டு அவரை நல்லா ஹக் பண்ணி வழி அனுப்பி வச்சிருக்காரு. கேன்சரால் வாய் பேச முடியாமல் இருக்கக்கூடிய அந்த கெஃபே ஓனர் அவருடைய இதயத்தினால பேசின அந்த விஷயம்தான் கைண்ட்னஸ். இந்த மாதிரி மக்கள்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய கைண்ட்னஸ் அண்ட் பாசிட்டிவிட்டி மூலயமா தான் என்னால் இந்த மாதிரி கடினமான பயணங்களை பண்ண முடியும் அப்படின்னு நரேஷ்குமார் நம்புகிறாரு. இந்த அசாத்தியமான பெடலிங் ஃபார் ஃப்ரீடம் ரைடுக்கு நரேஷ்குமாருக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடியது ராகாஸ், ரோட்டரி ஆக்ஷன் குரூப் அகேன்ஸ்ட் ஸ்லேவரி, அண்ட் நம்ம சென்னையை சேர்ந்த ரோட்டரி கிளப் ஆஃப் கிண்டி, 3 ஸ்டாண்ட்ஸ் குளோபல் ஃபவுண்டேஷன் அண்ட் ஃப்ரீடம் சீட் ஃபவுண்டேஷன். இவங்க எல்லாருடைய சப்போர்ட் மட்டும் இல்லாமல் மீடியா சப்போர்ட்டாக இருக்கக்கூடியது நம்மளுடைய ஒபே த ரூல்ஸ் யூடியூப் சேனல் தான். இத்தனை பேரோட சப்போர்ட்டோட நரேஷ்குமார் இந்த கடினமான டிராவல் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் டு எண்ட் ஹியூமன் டிராஃபிக்கிங். ஹியூமன் டிராஃபிக்கிங் பற்றி மக்கள்கிட்ட அவேர்னஸ் ஏற்படுத்தி ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ அதுக்கு ஏதாவது நீங்கள் டொனேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பெடலிங் ஃபார் ஃப்ரீடம் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் நீங்கள் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அவர் இப்போ எங்கே ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறத லைவாக மேப்பில் பார்க்க முடியும். இந்த ட்ராவல் அவர் சந்திக்கக்கூடிய கைண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட்ஸ் எல்லாமே நரேஷ்குமார் அண்ட் ஃப்ரீடம் சீட் அப்படிங்கிற அவருடைய சோஷியல் மீடியா பேஜஸில் உங்களால் பார்க்க முடியும். அண்ட் நம்மளுடைய ஒபே த ரூல்ஸ் யூடியூப் சேனல்லையும் அது எல்லாமே வரும் வாரங்களில் உங்களால் பார்க்க முடியும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Mm-hmm.